ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 15, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். தாளிக்க மாங்காய், கத்திரிக்காய் எப்படி செய்ய கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்க, கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இது மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி 3 போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மாங்காவும் போட்டுக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். அது பருப்பு இருக்கு இல்லையா, அது கூட கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொதிக்கிட்டேன். நம்ம கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாஸ்ட்டாக வெந்தய பொடி வறுத்த அரைச்சது 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதுமாதிரி குட்டி ஸ்பூனு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.